வெல்கம் டு தூய பாலின் நற்குணங்கள் அடங்கிய மில்கி மிஸ் பன்னீர் மற்றும் மிஸ்டர் கோல்ட் கடலனை வழங்கும் அடுப்பங்கரை. அசோசியேட் ஸ்பான்சர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. நம்ம அடுப்பங்கரையில் வெரைட்டியான ரெசிபிஸை தினம் பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்றைக்கும் நம்மளோட ஷெஃப்ஸ் கெஸ்ட் எல்லாரும் ரெடியாக இருக்காங்க நிறைய ரெசிபிஸ் பண்ணி உங்களை அசத்துறதுக்கு. அதெல்லாம் பார்க்க தயாராக இருக்கீங்களா? ஸோ டுடே ஸ்பெஷல் என்னென்ன காத்துட்ருக்குன்னு வாங்க பார்க்கலாம். அடுப்பங்கரையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் கிச்சன் குயின். கிச்சன் குயினில் இன்னைக்கு வந்திருக்கிற குயினை பற்றி சொல்லணும்னா இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகக்கூடிய ஒரு ரெசிபியோடு வந்திருக்காங்க. பேச்சுலர்ஸ்லேருந்து ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து புதுசாக குக்கிங் கற்றுக்கிற யாராக இருந்தாலும் இந்த ரெசிபியை ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னப்பா ரெசிபின்னு கேட்குறீங்களா? அவங்களே கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ லெட்ஸ் வெல்கம் டுடேஸ் கிச்சன் குயின் மிஸ்ஸஸ் தமிழ்ச்செல்வி. வணக்கம். வணக்கம். ஹலோ, ஹாய். ஸோ தமிழ்ச்செல்விமா புது கெஸ்ட் வந்திருக்காங்க. யார் இவங்க? என்னோட செகண்ட் டாக்டரோட பொண்ணு, பேத்தி. ஓகே, இது வரைக்கும் நம்ம கிச்சன் குயின்ல இந்த மாதிரி ட்வின் காம்போல நாங்கள் பார்த்ததே இல்லை. ஸோ ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரெண்டு பேரும் வந்ததுக்கு. எங்களுக்காக என்ன குக் பண்ண போறீங்க? இன்ஸ்டன்ட் அடை. இன்ஸ்டன்ட் அடை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்காக எடுத்துக்கலாம். ஊற வைக்க வேணாம், அரைக்க வேணாம், எதுவுமே வேணாம். ஒரு ரெடிமேடாக இன்ஸ்டண்ட்டாக. ஏன்னா வெளில போயிட்டு வந்தாலும் பேச்சுலர்ஸ் யார் வேணாலும் பண்ணலாம், அது ஈஸியாக. ஓகே, ஸோ வியூவர்ஸ் இன்னைக்கு வந்திருக்க நம்மளோட கிச்சன் குயின்ஸ் நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் அடை செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டன்ட் அடை சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் அடை செய்ய தேவையான பொருட்கள்: கடலை மாவு 3 கப், அரிசி மாவு 1 கப், துருவிய கேரட் தேவையான அளவு, வெங்காயம் 1, முட்டைக்கோஸ் சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, துருவிய இஞ்சி சிறிதளவு, ஓமம் சிறிதளவு, பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை. ஸோ வியூவர்ஸ் நம்மளோட இன்ஸ்டன்ட் அடை சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. அடைனாலே செய்ய லேட் ஆகுமே, நைட்டெல்லாம் ஊற வைக்கணுமே யோசிப்பீங்க. ஆனால் இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறதா தமிழ்ச்செல்வி அம்மா சொல்லியிருக்காங்க. அதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோம்மா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சூப்பர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? முதல்ல கடலை மாவு போட்டுக்கலாம். ஓகே, 3 கப் கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு, 1 கப்பு 3:1 ரேஷியோவில் எடுத்துருக்கோம். பொடியாக கட் பண்ண ஆனியன் தேவைக்கேற்ப, பொடியாக கட் பண்ண கேரட்டு, ஓகே, பொடியாக கட் பண்ண கோஸ். ஓகே, ஸோ 3 கப்பு கடலை மாவுக்கு 1 கப் அரிசி மாவு, அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப வெங்காயம், கேரட்டு, கோஸ். பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், ஓகே, தேவைக்கேற்ப உப்பு, ஓகே, பொடியாக கட் பண்ண இஞ்சி துருவல், ஓகே. ஆல்மோஸ்ட் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். நைஸ். பெருங்காயம், ஏன்னா அந்த கடலை மாவுன்றதுனால கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் இருக்கும், அதனால பெருங்காயம் சேர்க்கணும், இஞ்சி சேர்க்கணும். ஓகே, ஓமமும் கொஞ்சம் சேர்த்துக்கணும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஓகே, கையில் இப்படி க்ரஷ் பண்ணிட்டு பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இன்க்ரீடியன்ஸில் பார்த்த எல்லாத்தையுமே ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம எவ்வளோ ப்ரொபோர்ஷனுக்கு தேவையோ அதை எடுத்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ தமிழ்ச்செல்வி அம்மா, இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டாச்சு, சீக்கிரம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். உங்களை பற்றி பேசி தெரிஞ்சுப்போம். ஸோ தமிழ்ச்செல்வின்றவங்க வந்து அவங்க லைஃப் பற்றி சொல்லுங்கள். வீட்டில் யார் யார் இருக்காங்க? நானே ஹஸ்பண்ட், 3 பொண்ணுங்க மேரேஜ் ஆகி எல்லாம் பேரம் பேத்தி எல்லாம் எடுத்தாச்சு. ஒரு பேத்தி தான். ஆமாம், செகண்ட் டாக்டரோட பொண்ணு அவ. ஓகே. ஸோ 3 பொண்ணுங்களா? ஒரு வீட்டில் எப்படி சமாளிச்சிங்க 3 பொண்ணுங்கள? ரொம்ப கஷ்டம். சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. யாரு பயங்கர சுட்டி 3ல? சுட்டின்னு எல்லாரும் இல்லை, எல்லாருமே இதுதான். சமத்து தான் இல்லை? எல்லாமே வாழா சமத்து தான். ஆனால் ஏதாவது ஒன்று ஒருத்தருக்கு கொஞ்சம் அதிகமாகிட்டுனா விட மாட்டாங்க. எல்லாமே ஈக்குவலாக பிரிக்கிறோம். ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே ஒன்றா தான் எடுப்பேன். ஓகே. ஸோ இந்த ஒரு குழந்தைக்கு பர்த்டேனா 3 குழந்தைக்கும் ட்ரெஸ் எடுக்கிறது ஒரே மாதிரி சேம். அப்படி இருந்தும் கலருக்கு சண்டை வரும்.
என்ன கலருக்கு? அவளுக்கு அந்த கலர் கொடுத்துட்டு எனக்கு இந்த கலர் வேணும். கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்க பாடு. தேவைக்கு ஏற்ப தண்ணி கொஞ்சமாக. இது நம்ம தட்டுற பதத்துக்கும் வச்சுக்கலாம், வேணா தோசை மாவு மறுபடியும் ஊற்றிக்கலாம், எப்படி வேணும். ஓகே ஓகே ஓகே, அப்படியும் பண்ணலாம். சூப்பர். ஸோ இதை எப்போ நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்க? இந்த ரெசிபி யார்ட்ட வந்து கற்றுக்கிட்டீங்க? நானாக தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்படியா? நல்லா டேஸ்ட் நல்லா இருந்தது. சரி, உங்கள் மகளுங்களுக்குலாம் எல்லாம் இருக்குங்களா? நல்லா இருக்கும். சரி, உங்களை மாதிரியே அதாவது என்னோட கைப்பக்குவம் என்னோட இந்த பொண்ணுக்கு தான் இருக்குன்னா அது எந்த பொண்ணு? பெரிய பொண்ணு. பெரிய பொண்ணு. பலகாரம்லாம் சுடுறதெல்லாம் வந்து பெரியவளுக்கு தெரியாது, செகண்ட் டாக்டர் தான். மூணாவது பொண்ணுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம என்ன ஓகே எதுவுமே தெரியாது. ஓகே. அவங்க போகிற இடத்துலையும் அவங்க எல்லாமே மாமியாரே பண்ணுறதுனால அந்த அம்மா எதுவும் பண்ணுறதுல. இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கலாம். ஓகே, போடவா? போட்டுருவோம். பாருங்க. போதும் போதும்பா. ஓ, கையிலேயும் தட்டலாம். தோசை மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம்னா கரெக்டாக அரைச்சிட்டு ஊற்றிக்கலாம். பேச்சுலர்ஸ்லாம் அப்படியே தட்ட முடியாது இல்லையா? ஆமாம், பேச்சுலர்ஸால ஃபஸ்ட்டு சமைக்கிறதே கஷ்டம். ஸோ அதில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி. மாவு இல்லை, எதுனா வெளில போயிட்டு வரோம் சடனாக உடனே வீட்டில் இருக்கிறத வச்சு அப்படியே பண்ணிடலாம். ஓகே. ஸோ இது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே. மூடி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வேகும், சீக்கிரமா வேகும்ல, அப்போ அதை பண்ணுவோம். ஓகே. ஸோ நம்மளோட அடை ஆல்மோஸ்ட் ரெடி இல்லையா? ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டன்ட் அடை செய்முறை. ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு, அரிசி மாவு, வெங்காயம், கேரட், கோஸ், பச்சை மிளகாய், உப்பு, இஞ்சி, பெருங்காயத்தூள், ஓமம், கருவேப்பிலை, கொத்தமல்லி மற்றும் தண்ணீர் சேர்த்து நன்கு கலந்து தோசைக்கல்லில் அடை போல் தட்டி சுட்டு எடுத்தால் சூடான சுவையான இன்ஸ்டன்ட் அடை தயார். தமிழ்ச்செல்விமா, எங்களுக்காக இன்ஸ்டன்ட் அடை பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி பேச்சுலர்ஸ்ல இருந்து புதுசா சமையல் கத்துக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். சாப்பிட்டு டேஸ்டோட பேசினா நல்லா இருக்கும். டேஸ்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓகே. ஸோ இது என்ன சைட் டிஷ் ஏதோ வச்சிருக்கீங்களே? அது ப்ரௌன் சுகர் மாதிரி நாட்டு சக்கரைன்னு சொல்லுவாங்க, அது வச்சிருக்கேன். சட்னி பண்ணலாம், எது வேணாலும் தொட்டுக்கலாம். எது வேணாலும் தொட்டுக்கலாம். ஒயிட் சுகர் நல்லது இல்லைன்றனால இதை வச்சிருக்கேன். சூப்பருங்க. ஸோ இன்னைக்கு டேஸ்டிங் வந்து நான் மட்டும் பண்ண போறது இல்லைங்க, என் கூட ஒரு லிட்டில் ஸ்பெஷல் கெஸ்ட்டும் இருக்காங்க. அவங்கள இன்வைட் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் பிரதீக்ஷா. ஓகே. ஸோ பிரதீக்ஷா, பாட்டி நல்லா சமைப்பாங்களா? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? உங்க சைன்லயே காமிங்க எப்படி இருக்குன்னு. பாப்பா சொன்ன மாதிரி தான் ரொம்ப நல்லா இருக்கு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓமமோட அந்த ஃபிளேவர் வந்து எனக்கு ஒரு பைக்லயுமே நல்லா தெரியுது. ஸோ ஜீரணம் ஆகும். நீங்க சொன்ன மாதிரி அடனால எல்லாரும் பயப்படுவாங்க, சாப்பிட்டா நைட் எல்லாம் வந்து நெஞ்சிலே இருக்க மாதிரி இருக்கு, தூங்க முடியலன்னா நிறைய பெரியவங்க சொல்லி கேட்டிருப்போம். ஆனா இது வந்து பெருங்காயமும் ஓமமும் போட்டுருக்குதுல்ல, சூப்பரா இருக்கு. அண்ட் நாட்டு சக்கரை அமேசிங் காம்பினேஷனா இருக்குங்க. இது வரைக்கும் நான் நாட்டு சக்கரை ட்ரை பண்ணதே இல்லை, அதாவது அடைக்கு. ஸோ இப்போ ட்ரை பண்ணும்போது சூப்பரா இருக்கு. ஸோ தமிழ்ச்செல்விமா, எங்களுக்காக இன்ஸ்டன்ட் அடை சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நம்மளோட கியூட்டான கெஸ்ட்டை வர கூப்பிட்டு வந்திருக்கீங்க, அதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அடுப்பாங்கரை வந்ததுக்கும் இந்த ரெசிபி சொல்லி கொடுத்ததுக்கும் மிக்க நன்றி. ஜெயா டிவி மூலயமா இந்த அடுப்பங்கரை ப்ரோக்ராமுக்கு நான் வந்ததுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. இந்த ஜெயா டிவி வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெல்கம் பேக் டு தி ஷோ. இது தூய பாலின் நற்குணங்கள் அடங்கிய மில்கி மிஸ் பன்னீர் மற்றும் மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் அடுப்பங்கரை. அசோசியேட் ஸ்பான்சர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. அடுப்பங்கரையில இப்போ நம்ம பார்க்க போறது டீன் கிச்சன். டீனேஜர்ஸ்க்காகவே ஒரு செக்மெண்ட் டிசைன் பண்ணி டீனேஜர்ஸை குக் பண்ண வச்சிட்டு இருக்காரு நம்மளோட ஷெஃப் தாமு. ஸோ இன்னைக்கு யாரோட வந்திருக்காரு, என்ன ரெசிபி சொல்லி கொடுக்க போறாருன்னு வாங்க பார்ப்போம். வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டிவி வழங்கும் அடுப்பங்கரை டீன் கிச்சன். பெஸ்ட் பார்ட் ஆஃப் டீன் கிச்சன் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு அவங்களுடைய டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய மேடையாக அமையுது. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க சமையல் அழகாக கற்றுக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம டீன் கிச்சன் வந்திருக்கவங்க செல்வலக்ஷ்மி. செல்வலக்ஷ்மி, சொல்லுங்க உங்களை பற்றி. என்னோட பேர் செல்வலக்ஷ்மி. எஸ்ஆர்எம்ல படிச்சுட்டு இருக்கேன். செகண்ட் இயர் பிகாம் ஜெனரல் எடுத்திருக்கேன் சார். செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. என்ன ஆம்பிஷன் லைஃப்? ஆம்பிஷன் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ டான்ஸ் டீச்சராக நல்லா ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. டான்ஸ் டீச்சர் அண்ட் தென் ஃபினான்ஸில் ஒரு நல்ல பொசிஷனில் வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு சார். எம்பிஏ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் மூலமா பண்ணலாம். உங்களுக்கு ஹாபி? ஹாபி டிவி வாட்சிங், டிவி மியூசிக்ஸ்
சாங்ஸ் எல்லாமே கேட்பேன். ஓகே. ரொம்ப பிடிக்கும். பாடுவீங்களா நல்லா? பாட தெரியாது சார், பட் நல்லா வாய்ஸ் எல்லாமே நல்லா கேட்பேன், லிசன் பாட்டு பண்ணுவேன். கேட்பீங்க? மெலோடி சாங்ஸ் எல்லாமே. சாப்பிட்றது பிரியாணி ரொம்ப பிடிக்கும். சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் சார். ஓகே. சாப்பிட்ட மாதிரி தெரியலையா பார்த்தா? ரொம்ப கம்மியாக தான் சார் சாப்பிடுவேன். வெரி குட். ஓகே. நம்ம செல்வலட்சுமிக்கு ஒரு ஃபினான்ஸில் பெரிய பொசிஷனில் வரணும், அது மாதிரி டான்ஸ் டீச்சர் ஆகணும். ஆன் பிகாஸ் ஆஃப் ஜெயா டிவி வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச் சார். ஸோ இன்றைக்கி நம்ம செல்வலட்சுமி சொல்லி தர போகிற டிஷ்ஷு ஒரு பாரம்பரியமான ஒரு டிஷ்ஷு, ஓலை கருவாடு தொக்கு. வாழைக்கருவாடு தொக்குன்னு சொல்லாத, ஓலைவாழைன்றது ஓலைவாள் மாதிரியே இருக்கும், அந்த கருவாடு ஓலை மாதிரியே இருக்கும். அதனால் வாழைக்கருவாடு தொக்கு செய்ய போகிறோம். நாங்கள் 2 பேரும் கிச்சனில் போய் செய்ய போகிறோம். பரவா நம்ம டீன் கிச்சனில் இன்றைக்கி செல்வலட்சுமிக்கு சொல்லித்தர போகிற டிஷ்ஷு ஒரு கலக்கலான வாழைக்கருவாடு தொக்கு. அந்த வாழைக்கருவாடு தொக்கு செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். வாழைக்கருவாடுக்கு தேவையான பொருட்கள்: வாழைக்கருவாடு 200 கிராம், பூண்டு 100 கிராம், வெங்காயம் 2 கை, பச்சை மிளகாய் 2 நம்பர், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 3 கொத்து. என்ன விடுங்க, டெம்டேஷன். சோம்பு போடுங்க. ஓகே குட். ஒரு 2 கை வெங்காயம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம். இல்லை பூண்டு போடலாம். ஓகே. ஓகே, இப்போ கருவாடு போடுங்க. ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டுருங்க. சாப்பிடுங்களா? யா சார். வீடு கெட்டு போகலாம். ரொம்ப பிடிக்கும் சார் கருவாடு. அப்படியா? யா. தட்ஸ் லவ்லி. ஓகே. என்ன பண்ணுறீங்க இப்போ? என்னென்ன போட்டீங்க? எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், பூண்டு, கருவாடு. ஏன் சோம்பு போடல? சோம்பு போட்டோம். போட்டிங்களே? கருவேப்பிலை போடுங்க இப்போ. சூப்பர். அப்படியே விட்டுருங்க, அப்படியே விடுங்க, கேட்கட்டும். ஓகே. நீங்கள் வந்து பரதநாட்டியம் நல்லா கற்றுருக்கீங்க, நல்லா தெரியும் சொல்லியிருக்கீங்க. அதை அப்படியே விட்டுருங்க, அவர் தொந்தரவு பண்ணுவார், அவர் கோச்சு போகிற அப்புறம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பாட்டு போடுறோம். ஓகே. அந்த பாட்டுக்கு சூப்பராக ஒரு டான்ஸ் ஆடுங்க, உங்கள் டேலண்ட்டை காமிங்க. ஓகே? யா சார். ஓகே, வெரி குட். ஓகே, ஒரு அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ என்ன பண்ணீங்க, மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. வாவ். இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. ஓகே, போதும். தனியாத்தூள் எடுத்துக்கோங்க. இப்படி சாரல் மாதிரி, பூ மாதிரி. அப்படி இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். மஞ்சத்தூள் போடுங்க. போடுங்க. போதும் 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 போதும். ஓகே ஓகே. அதை கழிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. இது உள்ள நம்ம உப்பு போடல. ஆமாங்க சார். இப்போ என்ன பண்ணுறீங்க, உப்பு 1/4 உப்பு போடுங்க. என்ன சாதாரண கருவாடில் உப்பு இருக்கும். ஓகே சார். சரியா? 1/4 உப்பு எடுங்க. சார், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் யார் சார்? சினிமாலியா? யா, சினிமாவில் ஹீரோயின். இப்போ நீ தான்மா, உனக்கு தான் பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். அதாவது நான் ஜாஸ்தி சினிமா பார்க்கறதில்லம்மா. ஓ, அப்படிங்களா? ரொம்ப ஜாஸ்தி சினிமாக்கெல்லாம் போகிறதில்ல. இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஹீரோயின், பழைய ஹீரோன்னு சொன்னால் மேடம் ஜெயலலிதா தான். ஓகே, சூப்பர் சார். ரொம்ப பிடிக்கும். அவங்க நிறைய படம் பார்த்துருக்கேன், அவங்க அந்த காலத்தில் பார்த்துருக்கேன். இப்போ ஜாஸ்தி படம் போடுறது. ஆமாம். குட், வெரி குட். அது ஏமா அந்த கேள்வி என்ன பார்த்து உடனே சொன்னிச்சு? திடீர்னு சும்மா கேட்டேன் சார். ஹீரோயின் யாருன்னு என்ன போய் கேட்டியாம்மா நீ? இது பேர் என்னம்மா? வாழை மீன் கருவாடு. வாழை மீன் கொஞ்சம் கொத்தமல்லி மேலே போடு. போதும். ஸோ இதை ரொம்ப அழகாக செஞ்சாங்க செல்வலட்சுமி. டேஸ்ட் பண்ணலாமா? எஸ்.
டீன் கிச்சனில் இன்றைக்கி செல்வலக்ஷ்மி கலக்கலான ஒரு பரதநாட்டியம் ஆடினாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்களோட மூஞ்சி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வாஸ் ஃபென்டாஸ்டிக். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி கருவாடு தோக்கு கலக்கலாக செஞ்சுருந்தாங்க. செல்வலக்ஷ்மி சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? உங்கள் கூட பண்ணதே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. உங்கள் கூட ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. எஸ் சார், சூப்பராக இருந்துச்சு. வெரி குட். சரி, டேஸ்ட் பண்ணி பாருங்க. எஸ். நம்ம உப்பு எவ்வளோ போட்டுங்க பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். ஏன்னா ஆல்ரெடி கருவாடு உப்பு இருக்குதால சார், ஐ நோ சார். பக்கத்தில் வச்சுக்கோ. சூப்பர். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு சார். உங்கள் ஸ்டைலில் சொல்லணும்னா கலக்கலாக இருந்துச்சு சார். செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. வெரி குட். ஓகே. ஸோ செல்வலக்ஷ்மி ஒரு கலக்கலான கருவாடு தொக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அருமையான அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வழங்கும் ஒரு 2000 worth of rupees gift hamper. நிறைய ஸ்வீட்ஸ் சேவரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. நம்ம டீன் கிச்சனில் இந்த மாதிரி குழந்தைங்க வந்து அழகாக அந்த டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணி சமைச்சு நம்மளுக்கு வந்து ஒரு என்டர்டெய்னிங்காக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்களும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு எங்களோட சேர்ந்து சமைக்கலாம் வாங்க. இதே மாதிரி அடுத்த டீனோட பார்க்குறவங்களுடைய பொருள் தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். வெல்கம் பேக் டு த ஷோ. இது தூய பாலின் நற்குணங்கள் அடங்கிய மில்கி மிஸ் பன்னீர் மற்றும் மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் அடுப்பங்கரை. அசோசியேட் ஸ்பான்சர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. அடுப்பங்கரையில இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம ஊர் சமையல். நம்ம ஊர் சமையல்னாலே கெத்துதான்ல. ஸோ நம்ம ஊரில் ஃபேமஸாக இருக்க ஒரு சூப்பரான டிஷ்ஷோட வந்திருக்காரு மிஸ்டர் கிருஷ்ணன். அந்த ரெசிபியை எப்படி சமைக்கிறது, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணணும்னு சூப்பராக சொல்ல போகிறாரு. வாங்க பார்க்கலாம். நாம வந்து இன்னைக்கு வந்து ஒரு 100 பேருக்கு வந்து 100 பேருக்கு மேல ஒரு 100 பேர் ஸ்கூல்ல இருக்காங்க, ஒரு 50 பேர் அங்க இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல சமைச்சு கொடுக்க போறோம். மெயின் டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா மோர் குழம்பு. அந்த மோர் குழம்புக்கு தேவையான பொருள் என்னன்னு ஒன்னொன்னா பாத்துக்கலாம். துவரம் பருப்பு தேவைப்படுது, அப்புறம் பெருங்காயம் தேவைப்படுது, மிளகு, மல்லி, சீரகம், காஞ்ச மிளகாய், பச்சை அரிசி, கடலைப்பருப்பு. இது இல்லாமல் மெயினாக வந்து தயிர் தேவைப்படுது. தயிர் வந்து வீட்டில் நேற்றே பசுமாட்டு பால் வாங்கி நல்லா சூப்பராக காய்ச்சி கட்டி தயிராக வச்சுருக்கோம். அதை நம்ம மோர் ஆக்கிட்டு இருக்காங்க. மோரும் வந்துடும். நமக்கு மோர் குழம்பு செய்யறது பல விதமாக செய்யலாம். ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி செய்வாங்க. வெண்டைக்காய் போடலாம், சவுச்சவு போடலாம், நூக்கல் கூட போட்டு மோர் குழம்பு பண்ணலாம். ஆனால் எங்கள் ஊரில் வந்து பூசணிக்காய், தோட்டத்தில் விளைஞ்ச பூசணிக்காய் வச்சு இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு பண்ண போகிறோம். மோர் குழம்பு இந்த வெயில் நாளையில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் மக்களே. அதனால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சொல்ல மாட்டேன்னா தக்காளி நம்ம அது கூட சேர்த்துக்கணும். வெங்காயத்தை சும்மா சின்ன வெங்காயம் கொஞ்சம் நசுக்கி போட்டால் போதும். நம்ம வந்து மோர் குழம்பு பண்ண போகிறோம் இன்றைக்கி. மோர் குழம்பு பண்ணுறதுல எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, தோரம் பருப்பு, பச்சை அரிசி, மிளகு, சீரகம், பச்சை மிளகாய் இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சுட்டு தேங்காய்களை சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் போட்டு இது கூட இது கூட இஞ்சியும் போட்டு எல்லாத்தையும் போட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிறோம் மக்களே. மோர் குழம்பு பண்ண போகிறோம். மோர் குழம்பு பண்ணுறது முதல்ல என்ன பண்ணுறோம், எண்ணெய் சட்டி காஞ்சி வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு போடணும். மிளகா வத்தல் மிளகா போடுங்க. அடுத்தது கருவேப்பிலை. ஆமாம் போடுங்க. மோர் குழம்புக்கு முக்கியமான மசாலா இதுதான். மல்லி, தேங்காய், சீரகம், அப்புறம் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ தோரம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கு. இப்போ அது ஊற்றிடுங்க. கண்டிப்பாக ஊற்றுங்க. தேவையான உப்பு. இதெல்லாம் போட்ட பிறகு என்ன பண்ணணும், முக்கியமான விஷயம் என்னன்னா அடி பிடிச்சிடும். ஏன்னா தேங்காய் அது இதெல்லாம் ஊற்றி இந்த மசாலா வந்து உடனே அடி பிடிச்சிடும். அதனால என்ன பண்ணாங்கன்னா கிண்டி விட்டுனே இருக்கும். பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் மெயின். ஆமாம், பூசணிக்காயில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். பூசணிக்காய் போட்டுடும், கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிடும், உட்காந்துரும். நல்லா மசாலா போட்டு பாருங்கள், சூப்பராக கொதிச்சு போச்சு. இப்போ தயிர் ஊற்றுறோம். தயிர் ஊற்றுறேன்.
மோர் குழம்பு செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நாங்களே செஞ்சு முடிச்சோம். மற்ற விஷயம் செய்யறது லேட் ஆகி போச்சு. இந்த பூசணிக்காயில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. தீராத தலைவலி தீராத தலைவலி, தண்ணி தாகமே இருக்காது சில பேருக்கு, அவங்களாம் இது சாப்பிடலாம். உடம்பு வலி, வயிற்று வலி, இந்த மலச்சிக்கல் உள்ளவங்க எல்லாருமே பூசணிக்காயை கம்பல்சரி விரும்பி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ரொம்ப இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெரிய வெள்ளம்லாம் கிடையாது. பூசணிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா 15 ரூபாய்க்கே கிடைக்கும், முழு கையே கிடைக்கும். இப்போ ஒரு சம்மர் சீசனில் வந்து அதிகமாக கிடைக்கும். மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகி போச்சு. இந்த பாருங்க, ஒரு கொதி வருது, ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டு வேண்டாம் மக்களை. 10 நிமிஷத்து வேலை. இதை நீங்கள் வீட்டில் பண்ணும்போது எல்லா பொருளையும் ரெடியாக வச்சுட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் வீட்டில் செய்யும் போது 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம். எல்லா பொருளையும் கையில் வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் போட்டுருக்கிற ஐட்டம் எல்லாமே தயிர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பூசணிக்காய் மிகப்பெரிய பங்கு வகிக்குது நம்ம உடம்புல இருக்கிற வியாதி எல்லாத்துக்குமே. பூசணிக்காய் அவ்வளோ முக்கியமான ஒரு உணவாக இருக்குது. அதனால் கம்பல்சரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. 15 நிமிஷத்தில் வேலையே முடிஞ்சிடும், இறக்கிடலாம் மக்கள். வெண்ணெய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஊரில் கிடைக்கல, கொஞ்சமாக ஒரு இடத்துல பசுமாட்டு வெண்ணெய் கிடைச்சிது கொஞ்சமாக, அது மட்டும் கொஞ்சம் போட்டாச்சு. சூப்பராக இருக்குது வாசனை மக்களே. எப்பவுமே வந்து வெண்ணெய் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களே. ஊற்றி வச்சு பாருங்கள், இறக்கு மட்டும் போடணும். ஆமாம், இறக்கி வச்சாச்சு. அப்படியே மல்லியை போட்டுறோம், அவ்வளோதான். நம்ம அடுப்பங்கரையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நியூட்ரிஷன் டைரி. ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெல்த்து தாங்க எல்லாமே, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா விஷயமும் வரும். ஸோ நம்ம லைஃப்பில் ஹெல்த்தியாக இருக்கணும்னா என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கணுன்றதை எடுத்து சொல்கிறதுக்காக நியூட்ரிஷனிஸ்ட் ரம்யா காத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறாங்கன்னு வாங்க பார்ப்போம். ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி அடுப்பங்கரை நியூட்ரிஷன் டைரியில் நம்ம பார்க்க போகிறது க்ரீன் கிராமில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி தான். இதில் வந்து ஃபேட் குறைவாகவும் மீதி நியூட்ரியன்ஸ், அதாவது இந்த ஃபோலேட், அயன், ஜிங்க், மெக்னீஷியம், புரோட்டீன், ஃபைபர், இந்த மாதிரியான சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அளவில் இருக்குது. கூடவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைஞ்சிருக்கிறதுனால இன்ஃப்ளமேஷனும் சரி, ஹார்ட் டிசீஸும் சரி வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சம்மர் சீசனில் வந்து இந்த பச்சை பயிர்லேயே வந்து நீங்கள் சூப் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோ நல்லது இது உடலுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய வைடெக்சின் அண்ட் ஐசோ வைடெக்சின் மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கிறதுக்கும் உடல் சூடு வந்து அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ரெகுலர் பேசிஸில் இந்த மாதிரியான பயிர் வகைகள் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த கெட்ட கொழுப்பு இருக்குது இல்லையா, அந்த கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ், எல்டிஎல்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் குறைச்சி அதை நார்மல் லெவல்ஸில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி இந்த க்ரீன் கிராமில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ஆகட்டும், இல்லை மெக்னீஷியம் ஆகட்டும், இல்லை ஃபைபர் ஆகட்டும், நம்மளோட பிளட் ப்ரெஷரும் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டைஜஷன் வந்து நல்லா வேலை செய்யறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதெல்லாம் இல்லாமல் யூஸ்வலாக இந்த பயிர் வகைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளோட பசியை நல்லா கட்டுப்படுத்தி நம்மளோட வெயிட் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி நம்மளோட பிளட் சுகரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லும்போது ஃபோலிக் ஆசிட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். அண்ட் இந்த சப்ளிமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பை டிஃபால்ட் எல்லா ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்குமே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி பயிர் வகைகள் குறிப்பாக க்ரீன் கிராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஃபோலேட் மட்டும் இல்லை, ப்ளஸ் ப்ரெக்னென்ட் உமனுக்கு தேவையான அயன், புரோட்டீன் அண்ட் ஃபைபர் சத்தும் வந்து இருக்குது. பட் இதை பச்சையாக எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயம் அது பாக்டீரியாஸ் வந்து கேரி பண்ணலாம். அதனால் வந்து ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம். அதனால் ப்ரெக்னென்ட் உமன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிரை வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சுண்டல் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை அதை ஊற வச்சு அரைச்சிட்டு அந்த தோசை மாவு மாதிரியும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது அது சேஃபாக இருக்கும். ப்ளஸ் அதில் இருக்கிற சத்தும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உடம்புக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். அண்ட் பச்சை பயிரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லை, அழகுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் வேஸ்ட், இந்த பாடி ஸ்க்ரப்ஸ், நிறைய சோப்பு இதெல்லாம் தான் வந்து நம்ம ஸ்கின்ல போடுறோம். பட் ரொம்ப இயற்கையாகவே உங்களோட ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கணும், அந்த டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணணும், நல்ல நேச்சுரல் ஒரு க்ளோ கிடைக்கணும் அப்படின்னாக்க இந்த பச்சை பயிரே வந்து நீங்கள் அரைச்சி அந்த மாவை வந்து தேய்ச்சி குளிக்கலாம். ஸோ ஸ்கின்னோட ஹெல்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்த இந்த டாபிக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்யா ராமச்சந்திரன். வெல்கம் பேக் டு த ஷோ. இது தூய பாலின் நற்குணங்கள் அடங்கிய மில்கி மிஸ் பன்னீர் மற்றும் மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் அடுப்பங்கரை. அசோசியேட் ஸ்பான்சர் அட்டிகா கோல்ட் கம்பெனி.
அடுப்பங்கரையோட ஸ்பெஷல் செக்மெண்ட் பார்க்க போகிறோம், விஐபி கிச்சன். விஐபி கிச்சனில் இன்னைக்கு வந்திருக்கிற நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் விஐபி என்ன ரெசிபியோட வந்திருக்காங்கன்னு பாருங்கள். வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் அடுப்பங்கரை. நான் எங்கே இருக்கேன் கேட்டிங்கன்னா மதுராந்தகம் ஏரியில் தான் இருக்கேன். இப்போ டேம் பார்க்க போகிறோம், வாங்க. இதாங்க மதுராந்தகம் ஏரி ஃபைனலாக வந்தாச்சு. இந்த ஏரியை பற்றி சொல்ல கேட்டிங்கன்னா சோழர் காலத்தில் பில்டப் பண்ணியிருக்காங்க. 1795 அந்த வருஷத்துலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக எத்தனை ஏக்கர் பார்த்தீங்கன்னா 2400 ஏக்கர் பரப்பளவு தான் இந்த ஏரி. இங்கேருந்து நம்ம சமைக்க போகிறோம், வாங்க. இப்போ இந்த முட்டை வறுவல் பண்ண போகிறோம். இந்த முட்டை வறுவல் பண்ணும்போது என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு முட்டை நல்லா பாயில் பண்ணணும். இந்த முட்டை பாயில் பண்ணும்போது கரெக்டாக டைமிங் சொல்கிறேன் பாருங்கள். 8லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் வெல்டன் நல்லா ப்ராப்பராக பாயில் பண்ணிச்சேன். 8லேருந்து 10 நிமிஷம் போதும். அதுக்கு மேலே குக் பண்ணும்போது அந்த முட்டை வந்து உடைய ஆரம்பிக்கும். அதே டைமில் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. 8லேருந்து 10 நிமிஷம் போதும். அதே மாதிரி தான் இந்த முட்டையை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த முட்டை கையில் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை கனத்தை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த டைமிங்லாம் சொல்லுவாங்க. நல்லா கரெக்டாக பாயில் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லுவாங்க. இதே வந்து நல்லா கொஞ்சம் செமியாக வந்து பாயில் பண்ணிச்சுன்னா 4 to 6 மினிட்ஸ் போதும். நல்லா வெல்டனா 8லேருந்து 10 நிமிஷம். அது வந்து முட்டை சைஸை பொறுத்து. சில நாட்டு முட்டை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒரு 7 நிமிஷத்துலேயே பாயில் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். ஸோ முட்டை பாயில் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த முட்டைக்கு வந்து ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ண போகிறோம். வீட்டில் குழம்புத்தூள் இருந்தால் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் கிரில் பண்ணலாம். அதாவது கல்லில் வறுத்து எடுத்திங்கன்னா ரெடி. இப்போ வந்து வீட்டில் நிறைய பேர் வீட்டில் குழம்புத்தூள் இருக்காது. அதுக்கு பதில் நம்மக்கிட்ட இருக்க ரெடிமேட் பவுடர் வச்சு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் எந்த ஒரு டிஷ்ஷு பண்ணாலும் கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு பிறகு தனியா பவுடர், மிளகாய் பவுடர். மிளகாய் பவுடர் கம்மியாக போடுங்க. நம்ம எந்த ஒரு சவுத் இந்தியன் டிஷ்ஷாக இருக்கட்டும் இல்லை நார்த் இந்தியன் டிஷ்ஷாக இருக்கட்டும், பேசிக்காக வந்து நீங்கள் இந்த 3 பவுடர் மசாலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் வந்து இதே ரைஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஓனாக வந்து பவுடர் பண்ணி போடுறது, சிக்கன் கறி பண்ணும்போது நீங்கள் வறுத்து பவுடர் பண்ணி வேறு மாதிரி பண்ணுறது, ஸோ நம்மளால் பண்ணலாம். ஆனால் எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் இந்த பேசிக்கான இந்த ஸ்பைசஸ் பவுடர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்பைசஸ் பவுடர் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. உப்பு தேவையான அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம், சரிங்களா? இதுக்கு பிறகு அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சில பேர் வந்து லெமன் போடுவாங்க, லெமன் எல்லாம் புளி போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த லெமன் புளி ரெண்டுமே போடாமல் டைரெக்டாக வந்து இந்த பவுடர் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கவனமாக கவனிக்கணுச்சுன்னா அந்த காரத்தோட அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். காரம் கொஞ்சம் அதிகமானாலும் இந்த முட்டை வறுவலும் நல்லா இருக்காது. அதனால கரெக்டான அளவுக்கு காரம் போடுங்க. நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணணும் மசாலாவை அந்த இஞ்சி பூண்டோட. இதுக்கு பிறகு கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டுத்தையும் போடுறேன். தண்ணி தேவையான அளவுக்கு போடுறோம். இதுக்கு பிறகு எண்ணெய், எண்ணெய் போட்ட பிறகு இந்த மேரினேஷன் ரெடி. இதில் வந்து பெப்பர் பவுடர் போடலாம், சீரகம் பவுடரும் போடலாம். ஆனால் இப்போ போட போதில் அந்த முட்டை வறுக்கிறோம் பார்த்தீங்களா கல்லில் போட்டு, அந்த டைமில் மேலோட்டமாக கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் போடுங்க. எடுத்த உடனே பெப்பர் பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வறுக்கும் போது அந்த டேஸ்ட் மாறும். அதனால தான் பெப்பர் பவுடர் இதில் யூஸ் பண்ணல, சரிங்களா? இந்த முட்டையை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முட்டையை இந்த மாதிரி தான் பாயில் பண்ணணும். முட்டையை எடுத்து ஜஸ்ட் லைட்டாக மேலே எல்லா சைட்லேயும் வந்து
மசாலா போட்டுருங்க. முட்டை இந்த மாதிரி தான் நல்லா மசாலா மேரினேட் பண்ணுறேங்க. மேரினேஷன் பண்ணி முடித்த பிறகு டைரெக்டாக வந்து இங்கே கல்லை வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். அந்த கல் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா ரெடி. இந்த மசாலா நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும், அதிக நேரம் வந்து ஊற வைக்க வேண்டியதில்லை. இப்போ 1 பை 1 வந்து இந்த தவாவில் வச்சு குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாருங்கள், எண்ணெய் நல்லா போட்டிருக்கேன். நல்லா குழிக்கல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் போட்டு வச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் முட்டை போட்டுன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மார்க்கும் நல்லா வரும். இந்த மாதிரி முட்டையை 1 பை 1 ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். இந்த முட்டையை ஒன்று அப்படியே திருப்புங்க மெதுவாக. அவ்வளோதான். இதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் சீரகம் பவுடர் போடுறோம். திருப்பின பிறகு பெப்பர் பவுடர் போட்டு அப்படியே வந்து எடுத்து சாப்பிட வேண்டியதான். ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷனு. இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் வீட்டில் ரசம் சாப்பாடு, கிள்ளி போட்ட சாம்பார், அப்புறம்லாம் வத்த குழம்பு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். அப்படி இல்லைனா பழைய சோறு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பழைய சோறுக்கு இந்த மாதிரி முட்டை வறுவல் சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த முட்டையை 1 பை 1 அப்படியே திருப்புறேன். இந்த முட்டையை வந்து ஓவர் குக் பண்ணாதீங்க. ரொம்ப ஓவர் குக் பண்ணும்போது ட்ரை ஆகிடும். அதாவது எக் ஒயிட் இருக்குல்ல, இந்த மேல் பகுதி, இந்த மேல் பகுதி ஓவர் குக் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால் கரெக்டான அளவு டைமுக்கு வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா ரெடி இந்த ப்ரிப்ரேஷன். இப்போது இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கொஞ்சம் லைட்டாக என்கிட்ட இருக்க இந்த கொத்தமல்லியை போட்டு அப்படியே மேலே போட்டு சாப்பிட்டா ரெடி. ஓகே, இந்த முட்டை பார்த்தீங்களா நல்லா சூப்பராக கரெக்டாக வந்திருக்கு. இதை அப்படியே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். சூப்பர். நான் சொன்ன மாதிரி அந்த முட்டையை வந்து கரெக்டாக நல்லா பாயில் பண்ணி நல்லா மசாலா போட்டு கொஞ்சம் ஊற விட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான இந்த முட்டை வறுவல் ரெடியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் சக்தினா. See you, bye. Take care. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எல்லா ரெசிபிஸும் சூப்பராக வந்திருக்குங்க. கண்டிப்பாக சமைச்சு கொடுங்க, வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் உங்களுக்கு கிச்சன் குயின்லையோ டீன் கிச்சன்லையோ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், ஃபோட்டோகிராஃப் அண்ட் நிகழ்ச்சியில் என்ன குக் பண்ண போகிறீங்களோ அதை பற்றின டீட்டெயில் ஷேர் பண்ணால் போதும், நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். பின் குறிப்பு நீங்கள் மெசேஜ் பண்ணால் மட்டும் போதும், நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்ததால் இன்றைக்கி கிளம்பிட்டு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் புது புது ரெசிபிஸோட சந்திக்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் பிரீத்தி சுரேஷ். இது தூய பாலின் நற்குணங்கள் கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் மற்றும் மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் அடுப்பங்கரை அசோசியேட் ஸ்பான்சர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. பாய். எப்படி இருக்கீங்க கவிதா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கவிதா. ஸோ எங்களுக்காக இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி தான். ஓகே. வாழை இலையில நம்ம மோஸ்ட்லி சாப்பிட்ருக்கோம். ஆமா. பட் இந்த வாட்டி வந்துட்டு வாழை இலையிலே குழம்பு வச்சுக்கலாம். எங்க ஒரு வித்தியாசமான குழம்புன்னு என்கிட்ட சொல்லி தான் அனுப்புனாங்க. அதுக்கு நீ இலையிலேயே குழம்பு செய்ய போறீங்களா?